எஸ் குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் செக்மெண்ட்டுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 செக்மெண்ட்டுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் செக்மெண்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டியூவல் செக்மெண்ட் மட்டும் தனியாக இருக்கும். ஆனால் 3 செக்மெண்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 4 செக்மெண்ட்டாக தான் கிடைக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 செக்மெண்ட்டாக வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து 3 செக்மெண்ட்டாக மாற்றிக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சிங்கிள் செக்மெண்ட்டாக வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணணும்னாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒயரிங் டயக்ராம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகும் ரியல் டைம் ஹார்ட்வேர் அப்படி பண்ணும்போது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், 4 செக்மெண்ட்டை வாங்கி அதில் என்ன பண்ணலாம், 3 செக்மெண்ட் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ MPLAB X ஐடியை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இது வந்து ஏன் ஒவ்வொரு டைம் கோடிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு டைமும் ரைட் பண்ணும்போது நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்ன, இது ஃபைல் ஓப்பன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஓகேவா, இந்த 100 அப்படிங்கிறது நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு டைம் டிலே வந்து வேரியேஷன் பண்ணி எனக்கு வந்து 2 லெட்டர் வந்து விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறத 100 அப்படிங்கிறத நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மறுபடியும் எகெயின் ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் நேம் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாமா? ஓகே, ஆல்ரெடி என்கிட்ட காப்பி பண்ணது இருக்கும். ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட், அதில் மைக்ரோசிப் எம்பர்டரில் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் நான் கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு அதில் வந்து PIC 16 of 877A. ஓகே, PIC 16 of 877A அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எந்த கம்பைலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராஜெக்ட் நேம், அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து ப்ரீவியஸாக நான் காப்பி பண்ணது இருக்குது, அதனால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். CC3, ஏன்னா 3 செக்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம்ல, அப்போ அதனால் 3 நான் கொடுத்துருக்கேன். எகெயின் ஃபினிஷ். இங்கே ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகிடுச்சு. இந்த 7 செக்மெண்ட் CC3யில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த main.c ஃபைல் இருக்காது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், Ctrl+A Ctrl+C கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நம்ம வந்து ஃபைல் இப்போ தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் கிரியேட் பண்ண ஃபைலுக்காக நான் என்ன பண்ணேன், இப்போ காப்பி பண்ணி இதில் main.cயில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போது main.c அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஃபினிஷ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைல் கீழே main.cன்னு வந்துருச்சு. இப்போ Ctrl+A கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் ப்ரீவியஸ் கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஃபால்ட் இது பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த மேலே இருக்க டாப்பிக்கை மட்டும் விட்டுட்டு இந்த இன்க்ளூட் வாய்டு மெயின் இதை மட்டும் தான் வந்து நான் இது பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த கோடும் இப்போ தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணனால எல்லாத்தையுமே நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், include xcc.h. ஓகே, XCC கம்பேர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், டிஃபால்ட் டிலே வந்து யூஸ் பண்ண போகிறேன். செக்மெண்ட் 1 செக்மெண்ட் 2. இப்போ என்ன பண்ணோம், செக்மெண்ட் 3ன்னு ஒரு பின் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, செக்மெண்ட் 1 செக்மெண்ட் 2 அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்ல. இப்போ என்ன பண்ணோம், செக்மெண்ட் 3 அப்படின்னா நம்ம வந்து 3 செக்மெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதில் வந்து எந்த செக்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டாக ஆன் ஆகணும், எந்த செக்மெண்ட் வந்து லாஸ்ட்டாக ஆன் ஆகணும், அப்படி எல்லாமே சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து நமக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்டு மெயின் threads b equal to 0x0. இது வந்து என்ன பண்ண போகிறேன், செக்மெண்ட்டுக்காக நான் கனெக்ட் பண்ண போனால இதை இன்ஷியலாக 0 பண்ணிட்டேன். எப்போ நான் ஹை பண்ணணும் எப்போ லோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் தான் சொல்ல போகிறேன். அதான் 0 பண்ணேன். அதேமாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து எந்த செக்மெண்ட் பின் வந்து நான் ஹை பண்ணணும் லோ பண்ணுங்கிறத நான் தான் சொல்ல போகிறேன். இப்போ ஹை அந்த பின் இன்ஷியலாக ஹையில் வேணுமா இல்லை இன்ஷியலாக லோவில் வேணுமாங்கிறப்போ நான் தான் பண்ண போகிறேன். அதனால் அவுட்புட் டைரக்ஷனை வந்து செட் பண்ணிட்டேன். அடுத்து போர்ட்ஸில் வந்து என்ன பண்ணேன், நான் வந்து இன்ஷியலாக வந்து ஹை பண்ணலாம். எனக்கு இன்சைட் கோடிங்கில் வந்து எப்போ ஹை பண்ணணும் லோ பண்ணுங்கிறத நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து while of 1 for u × 8 _ t 1 byte டேட்டா வந்து நான் டிக்ளேர் பண்ணுவேன். கவுண்ட் ஈக்குவல் டு 0. கவுண்ட் 99 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், 999 வரைக்கும் நான் போடுறேன். ஓகே, 999 வரைக்கும் போட்டு கவுண்ட் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தேன். அப்போ u × a ஈக்குவல் டு கவுண்ட் டிவைடட் பை 10. இப்போ நமக்கு என்ன 3 டிஜிட் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், 10ஆல் டிவைட் பண்ணக்கூடாது, 100ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஏன்னா நம்ம 2 டிஜிட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் 10, 3 டிஜிட் இருந்துச்சுன்னா 100, 4 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா 1000, 5 டிஜிட் அப்படின்னா என்ன பண்ணணும், நமக்கு 5 டிஜிட்டால் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போ 100 அப்படிங்கிறப்ப 1000, அதுக்கப்புறம் 10,000 இது மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி போனீங்க அப்படின்னா தான் என்ன உங்களுடைய டிஸ்பிளே வந்து டேட்டாஸ் வந்து ஷோ ஆகும். ஓகே, அதை நம்ம எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து டிவைட் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்கிட்ட இருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 555. ஓகே, 555ன்னு இருக்குது. ஓகே, இதில் அவுட்புட் வந்து எப்படி வரும், இப்போ வந்து நான் 100ன்னு இங்கே வச்சுருக்கேன். இப்போ 100ன்னு வச்சுருந்தேன் அப்படின்னா இதில் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து 500 வந்து இது பண்ணலாம் அப்படின்னா 500 அப்படின்னா 5 டைம்ஸ் வந்து என்ன பண்ணலாம் சொன்னேன் அப்படின்னா 500 வரும். ஓகே, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 55. இந்த 55ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5 டைம்ஸ் வரும். இப்போ 55ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது. இப்போ 55 நம்ம என்ன பண்ணலாம் 2 டிஜிட் வேல்யூ. இப்போ இதாக 10 நான் இது பண்ணேன் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 5 இருக்கும், இங்கேயும் 5 தான் இருக்கும், ப்ளஸ் இங்கேயும் 5 தான் இருக்கும் பேலன்ஸ் இருக்க வேல்யூ.
அப்போ என்ன ஆகும், இந்த வேல்யூ வந்து நம்ம ரைட் பண்ணும்போது இப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா 5 5 5 அப்போ 555 வேல்யூ வந்துருச்சா. அப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும், கோடிங்லையும் நம்ம வந்து இது பண்ணுவோம். அப்போ கோடிங்கில் எழுதும்போது என்ன ஆகும், 6 லைன்ஸ் வரும். ஆனால் நம்ம இங்கே பண்ணும்போது 3 லைன்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் கோடிங் வந்து என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஈவு மீதின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ ஈவு எவ்வளோ இருக்குது, மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம எடுப்போம்ல. அப்போ மீதி வந்து என்ன இருக்கணும், நம்ம மாடுலர் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணோம். ஈவு அப்படின்னா டிவைடட் சிம்பிள் யூஸ் பண்ணாவே போதும். ஓகே, இப்போ வந்து நான் டேட் பண்ணிட்டு எகெயின் வந்து என்ன பண்ணுறேன், என்னோட கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ 100 நான் சொல்லி என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ வந்து நான் எடுக்க சொல்லிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இதே 2 இதை வந்து என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நான் ஒன்று சொல்லிடுறேன், u × 8_d. இப்போ என்ன பண்ணுறேன், சிங்கிற வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுறேன், ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன ஆகும், இப்போ வந்து கவுண்டில் இருக்க வேல்யூ வந்து இங்கே எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் என்ன ஆகும், சிங்கிள் டிஜிட் இருக்கும். ஆனால் இதில் என்ன இருக்கும், மீதி வந்து 2 டிஜிட் இருக்கும். இப்போ அந்த 2 டிஜிட் என்ன பண்ணணும், பியில் தானே இருக்குது. அப்போ பியை தான் நீங்கள் என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். அப்போ b / 10 அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும், இதே தான் b மாடுலஸ் 10 அப்படின்னு நீங்கள் போடணும். ஓகே, இப்போ அதனால் இந்த வேரியபிள் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த சிம்பிள் மட்டும்தான் மாறப்போகுது, b மாடுலஸ் 10. அப்போது டிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிட்டேன், b மாடுலஸ். ஓகே, இப்போது வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ எந்தெந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் சிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும், டிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்போ ஏங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் ஆஃப் ஏவிலே இருந்துட்டு போகுது. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், செக் ஆஃப் 3ங்கிறது வந்து நம்ம ஆட் பண்ணணும்ல. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், செக் ஆஃப் 3க்காக இதை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஒரு கோடு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அதனால தான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்போ செக் ஆஃப் 3 அப்படின்னு எழுதிட்டுனா அடுத்து என்ன பண்ணுறேன், இதே இதை வந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ செக் ஆஃப் 3 வந்து என்ன பண்ணணும், கீழே போகிறப்ப 0 பண்ணிடணும். ஓகே, எடுத்தோடனே செக் ஆஃப் 3 வந்து ஆன் பண்ணணும். அடுத்து செக் ஆஃப் 2 வந்து 1 ஆகணும். ஓகே, செக் ஆஃப் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ல் தான் இருக்கணும். அப்போ எந்த வேரியபிள் 1 ஆகணுமோ அந்த வேரியபிளை மட்டும் நான் ஃபஸ்ட்டாக போட்டு 0 ஆகிற வேரியபிளாக வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃப்ரண்டில் கொடுத்துட்டு 1 ஆகிற வேரியபிளை மட்டும் லாஸ்ட்டில் தரேன். இப்போ இதில் என்ன ஆகும், ஏபி வந்து நமக்கு பிரிண்ட் ஆகாது. பிக்கு பதிலாக என்ன பண்ணணும், சி வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ சிங்கிற வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ கேப்சி சினா கேப்சி சி. அடுத்து வந்து என்ன பண்ணுவேன், டிங்கிற வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ணேன். அப்போ இந்த 3 வேரியபிளையும் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். 1 மினிட், அது வந்து இன்டென்ட் வந்து நான் கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன். இப்போது சி லாங்குவேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டென்ட் எரரு, ஒயிட் ஸ்பேஸ் எரர்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து அடுத்து எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னா ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், அந்த இன்டென்ட்டை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுறேன், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து செக் 2 வந்து நான் 1 பண்ணணும்னா இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன், செக் 3யும் 0 ஆகணும், செக் 2 வந்து நமக்கு என்ன ஆகணும், 0 ஆகணும், செக் 1 மட்டும் தான் நமக்கு என்ன ஆகணும், இப்போ வந்து 1 ஆகணும். ஓகே, அப்போ செக் 1 2 3 அப்படி நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ சிஓக்கு அப்புறம் என்ன ஆகணும், நமக்கு வந்து டி வந்து டிஸ்பிளே ஆகணும். அப்போ டிங்கிற வேரியபிள் வந்து என்ன பண்ணுறேன், 1 பண்ணுறேன். டிங்கிற வேரியபிள் வந்து நான் இங்கே அசைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த கோடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கோடிங்ஸ்க்கு ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கான கோடிங்ஸ் வேணும், இல்லை ப்ராஜெக்ட்டுக்கான ஐடியா இருக்குது, அதை சொல்லுங்கள், எனக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தர முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இன்டிமேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணுங்கள். அந்த வாய்ஸ் ரெக்கார்டை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சிமுலேஷனை பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.